வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இந்தியாவில் மீண்டும் லாக்டவுன் வரப்போகுது. 2 காரணங்களுக்காக அந்த லாக்டவுன். ஒன்று, பொருளாதார நெருக்கடி. 2வது, ஹண்டா என்கிற, அதாவது கொரோனாவை விட கொடூரமான வைரஸ் உலக நாடுகளில் பரவி வருகிறது. அதனால மீண்டும் லாக்டவுன் அபாயம் இருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? உங்களுக்கு நல்லா தெரியும், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர். ஈரான் மேல அடிச்சு 24 மணி நேரத்துல நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படின்ற நெஞ்சழுத்தத்தோடு திமிரோடு அமெரிக்காவும் அவங்களுடைய கூட்டாளியான இஸ்ரேலும் களத்துல இறங்கினாங்க. நாளே குண்டை போட்டு 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளை, பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த குழந்தைங்களை குண்டு போட்டு அழிச்சாங்க. தலைவர்களை அழிச்சாங்க. ஈரானினுடைய கமேனி ஆரம்பிச்சு உச்சபட்ச தலைவர்களை எல்லாம் அழிச்சாங்க. ஆனா போர் நிக்கல. ஏன்? ஈரான் எந்த பெரிய தாக்குதல் வந்தாலும் எதிர்த்து நிக்கக்கூடிய பக்கா பிளானோட உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுடைய ராணுவத்தையே 10 பிரிச்சு 10 பேரும் 10 செயல் திட்டத்தோட அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. எளிய ராணுவ உபகரணங்களோடு இந்த அமெரிக்கா இஸ்ரேல கதிகலங்க வச்சாங்க. மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உருவாக்கினார்கள். ஒரு அச்சத்தை உருவாக்கினார்கள். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, ஹார்மோஸ் நீரிணை, ஜலசந்தின்னு சொல்லுவோம்ல, அது தமிழ்ல நீரிணைன்னு. இந்த ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதும் அது எல்லா நாடுகளுக்கான சரக்கு போக்குவரத்து, எண்ணெய் பொருள்கள் போக்குவரத்து, கச்சா எண்ணெய் போக்குவரத்து எல்லாமே ஹார்மோஸ் வழியா தான் நடக்கும். ஈரான் புத்திசாலித்தனமாக ஒண்ணு வேலை பார்த்தாங்க. ஒன்று, அமெரிக்காவினுடைய தாக்குதலை நிறுத்தணும்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க படையை நிறுத்த இடம் கொடுத்து அவங்களுடைய படைக்கலம் இருக்கிற நாடுகள் மீதெல்லாம் ஒரே தாக்குதல். எல்லா நாடுகள், அதாவது வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்தை போட்டு பொளந்து தரமட்டமாக்கிட்டு போயிட்டாங்க. தெரிய விட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அமெரிக்காவுக்கு பெரிய பொருளாதார நட்டம் வந்தது. நிறைய ராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க. அது முதல் திட்டம். 2வது ஹார்மோஸ். அதுல என்ன ஆகி போச்சுன்னா, எந்த கப்பலையும் உள்ளேயும் விடல, வெளியும் விடல. இந்திய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. அமெரிக்க கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. எந்த நாட்டு கப்பலும் அதுக்குள்ள வர முடியாது. அதுல தெளிவா அடைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. இதுல அமெரிக்கா நாட்டினுடைய ராணுவ கப்பல் ஹார்மோஸ முற்றுகையிட்டும் கூட கவலையே படாம கடலுக்குள்ள இருக்கிற கன்னி வெடிகளை வெடிக்க வச்சு அமெரிக்காவை துரத்தி அடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். இவ்வளோ பெரிய போரு, இவ்வளோ போர் உத்திகள், இது எல்லா நாடுகளையும் பொருளாதாரத்தை வீழ்த்த வைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் நட்டுட்டு நின்னது. ஏற்கனவே அமெரிக்கா கிட்ட இந்தியாவை வித்துட்டோம். போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அமெரிக்காவோடு ஒப்பந்தம் என்ற பெயர்ல நீ வரி இல்லாம எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிக்கோ, நாங்க கொடுக்கற எல்லா பொருள்களுக்கும், ஏற்றுமதி பண்ற எல்லா பொருளுக்கும் 18% வாங்கிக்க. நீ ஓசியில இறக்குமதி பண்ண, உன் பொருள் ஓசியில எங்க ஊர்ல இறங்கட்டும், எங்க ஊர் மக்கள்லாம் உன் பொருளை வாங்கட்டும். ஆனா என் பொருளை உன் ஊர்ல இறக்குறதுக்கு 18% வரியை நானே கட்டிடுறேன். நான் டீலோங்க. மூளை இருக்கிறவன் எவனாவது இந்த டீல் பண்ணுவாங்களா? ஆனா நம்ம மோடி பண்ணார் 56 இன்ச்சு. அந்த டீல்ல மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடந்தது. இது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியை நிலகுலைய வச்சது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சரிய வச்சது. பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்திச்சது. இந்த சூழ்நிலையில இந்த போர், ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடி இந்திய பொருளாதாரத்தை கையாள தெரியாம விட்ட வழி, இதெல்லாம் சேர்ந்து தெற்காசிய நாடுகளில் இந்தியாவை பொளந்துருச்சு. இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வு. அந்த லட்சணத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பெட்ரோல் டீசல் விலை, கச்சா எண்ணெய் விலை குறையுதுன்னு வச்சுக்கோங்க, இவன் குறைக்க மாட்டான். ஏத்தன விலை அப்படியே தான் இருக்கும். இந்த கச்சா எண்ணெயோடைய விலை கூடுனா பெட்ரோல் விலையை கூட்டிடுவான். விலை குறைஞ்சா பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டான். ரொம்ப தந்திரமான எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியா நாட்டுல. இதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, போன ஓராண்டுகளுக்கு மேல 50 முறைக்கு மேல பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லா விலையும் ஏத்துனாங்க. அதுல சமீபத்துல கேஸ் பிரச்சனை வந்த பிறகு 1200 ரூபாய்க்கு மேல வெளியே வணிக பயன்பாட்டுக்கு இருக்கிற சிலிண்டர் விலை ஏத்துனான். ஏற்கனவே 2000 ரூபாய்,
இப்போ 3000 சில்லறை ஆகி போச்சு. ஒரு சிலிண்டரை வாங்கி ஒருத்தர் 4 இட்லியை சுட்டு விற்கணும்னா அந்த சிலிண்டர் வாங்கின 1000 ரூபாய் அந்த இட்லி மேல ஏறும். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கா, அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை வேற ஏறி இருக்கு. அப்ப உணவுப் பொருள்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டு வர்ற வண்டிகள்ல வரி கூடும். இந்த ஏத்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை அந்த எவ்வளவு தூரம் கொண்டு போய் பொருள்களை விற்கிறோம், இதுக்கெல்லாம் ஆகுற செலவு கணக்கு எல்லாமே பொருள்கள் மேல ஏறிடும். அப்ப நீங்க வாங்குற கத்திரிக்காய் மேல ஏறும், நீ வாங்குற பருப்பு மேல ஏறும், நீங்க வாங்குற எண்ணெய் மேல ஏறும், நீங்க வாங்குற ஆடைகள் மேல ஏறும், நீங்க வாங்குற கச்சா பொருள்கள் மேல ஏறும். நீங்க ஒரு பேனா பென்சில் ரப்பர் வாங்கினா கூட அதுல பொருள் விலைவாசி ஏறும். இப்ப பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு, ஏற்கனவே எல்லா பொருள்களும் விலையேற்றத்துல இருக்கு. இதுல இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, கடந்த 10 நாளைக்குள்ள 2 முறை பெட்ரோல் டீசல் விலை இந்தியா முழுது ஏற்றப்பட்டிருக்கு. முதல்ல 3 ரூபாய் ஏத்துனாங்க, ரெண்டாவது இப்போ 1 ரூபாய் ஏத்திருக்கிறாங்க, மொத்தம் 4 ரூபாய் ஏத்திருக்கிறாங்க இந்த 10 நாளைக்குள்ள பெட்ரோல் டீசல் விலை. அதனால 80% மின்சார கார் உற்பத்தி, மின்சார வாகனங்களுடைய விற்பனை அதிகமா இருக்கா. அப்ப மின்சாரத்துக்கு அவன் போடுற பில்லுல நெஞ்சு வலி வந்து செத்துருவான், அது வேற. ஆக பெரிய அளவுல கிரைசிஸ் நடக்க போகுது. அதனால மோடி என்ன பண்றாரு, இதை தடுக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே மூளையோட யோசிச்சிருக்கணும். நம்ம ஆளுங்க தான் அதை செய்ய மாட்டாங்களே. அப்ப மோடிஜி ஒரு ஐடியா கொடுக்கறாரு நமக்கு, எல்லாரும் காரை பயன்படுத்தாதீங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. இவர் 50 காரை சுத்தி வர ஊர்வலம் போவாரு, ஆனா நாமெல்லாம் பொது போக்குவரத்துல போகணும். சரி, ரெண்டாவது என்ன பண்ணுங்க, ஆடம்பரமா வெளிநாட்டுக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் போகாதீங்க, பிளைட்ல போகாதீங்க. சரி, எல்லாரும் வேலைக்கு போய் ஆபீஸ்ல உட்காராதீங்க, நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க. அண்ணன் விஜயோடைய காத்தடிச்சுச்சான்னு தெரியல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க. அதனால எல்லாரும் வாரத்துல வீட்டுல இருந்து வேலையை பாருங்க, நிறுவனங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அப்ப ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அப்புறம் ஆன்லைன்ல உட்காந்து நீங்க பாடம் நடத்துங்க. இது அப்படியே கொரோனாவில இருந்ததா? இதெல்லாம் பணக்காரங்க, அரசு அலுவலகத்துல வேலை பார்க்கறவன் அல்லது மிடில் கிளாஸா ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து கையில சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஓகே. அன்றாட அத்தை கூலிகளா இருப்பவங்க, அத்தை கூலினா என்ன, அற்றை கூலி, அன்றைக்கு வேலை பார்த்து கூலி வாங்குறவங்க, அதான் தமிழ்ல மருவி அத்தை கூலின்னு ஆயிப்போச்சு. இந்த அற்றை கூலிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, போய் கட்டடத்துல ஏறி வேலை செஞ்சா காசு, கீழே போய் ரோட்ல மண்ணள்ளி போட்டு செங்கலை சல்லி அள்ளி போட்டு தாரோட உலண்டா காசு. அப்ப அன்றாடம் கூலி தொழில் செய்பவர்களுக்கான வாழ்வாதாரம் என்ன? அவர் ஈஸியா கை கட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப மீண்டும் பொருளாதாரம் உயர்ந்ததால் மின்சார பற்றாக்குறை, கேஸ் பற்றாக்குறை, டீசல் பெட்ரோல் விலையேற்றம், இதன் காரணமாக எதுவுமே செய்ய முடியாது. தங்கம் வாங்காதீங்கன்றாரு. தங்கத்துக்கு இறக்குமதி வரை 5% இருந்தது, தங்கத்துக்கு வரியா 5% இருந்தது, மீண்டும் 18% மாறியாச்சு. இப்போ 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டுச்சு தங்க விலை. நீ தங்கம்லாம் எழுதி பார்த்துக்க வேண்டியதா தங்கம் அப்படின்னு முடிஞ்சா. அப்போ ஒரு பக்கம் காய்கறி விலை ஏறப்போகுது, பருப்பு விலை, அந்த விலை, இந்த விலை எல்லாம் ஏறப்போகுது. மீண்டும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் வெட்டி முறிச்சு நம்ம விறகா வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்மளாம் ஒரு கற்காலத்துக்குள்ள தள்ளி விட்டானுங்க இந்த லாக்டவுனால. சோ இன்னும் 2 மாதங்கள்லயோ அல்லது அடுத்த மாதமோ கூட லாக்டவுன் வரலாம். இன்னொரு பெரிய சிக்கலும் நமக்கு அதோட வருது. என்ன, உலக சுகாதார மையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. ஹண்டா என்கிற ஒரு வைரஸ் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. இந்த வைரஸ் மனிதர்களால் பரவுறது இல்ல, விலங்குகளால் பரவுறது. குறிப்பாக எலிகள் மூலமாக பரவுது. அது சின்ன எலி, சுண்டெலி, பெருச்சாலி, இப்படி எலிகள் இருக்கு இல்லையா, இந்த எலிகள் மூலமாக இந்த ஹண்டா வைரஸ் பரவும். பொதுவாக வைரஸ் அப்படின்னாலே அதுகளுக்கு மருந்து பெருசா இல்ல, உலக அளவுல கண்டுபிடிக்கப்படல. வைரஸ்னு வந்துச்சு, ஒரு நோய் வந்துருச்சுனாலே அதுக்கு மருந்து கிடையாதுன்றத மூளையில ஏத்திக்கங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எலிகளுடைய உமிழ்நீர், எச்சம், சிறுநீர், இதெல்லாம் ஏதாவது தூசி படிஞ்ச இடங்கள்ல தானே எலி இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு குடோன் மாதிரி ஒண்ணுக்குள்ள திரிஞ்சிருக்கும். நீங்க அதுக்குள்ள போய் கைய காலை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் பரவும். அப்ப ஹண்டா வைரஸ் உள்ள போயிடுச்சுன்னா உங்க கிட்னியை பாதிக்கும், உங்களுடைய கல்லீரல் லிவரை பாதிக்கும், அதுக்கப்புறம் நுரையீரலை பாதிக்கும். இது ஒரு பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். இது கொரோனாவை விட கொடூரமானது. உங்களுக்கு உடல் சோர்வு வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், உடம்பெல்லாம் தடிப்பாகும், கண்ணு சிவப்பா போயிடும், எக்கச்சக்கமான அறிகுறி சொல்றாங்க. இத்தனையும் அந்த நோய் வரும். மனிதர்களால் இன்னொரு மனிதனுக்கு பரவாது, ஆனால் ஒரு விலங்கால, அது குறிப்பா எலிகளால இன்னொரு மனிதனுக்கு எளிமையா பரவும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுக்கு நமக்கு மருந்தே கிடையாது. உலக வரங்கள
மருந்தே கிடையாது. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? வீட்டை சுத்தி இருக்கிற பகுதியில சுத்தமா வச்சுக்கோங்க. எலிகள் ஒழிச்சிடணும். எலிகளை வராம பாத்துக்குங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பேசிக்கானும் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒண்ணு. உணவுப் பொருள்கள்லாம் மூடி வைங்க. உணவுப் பொருள்களை சிந்தி சதசதன்னு வைக்காதீங்க. சுத்தமா இருக்கிற இடத்துல இது மாதிரியான எலிகள் தொந்தரவும் இருக்காது, எலிகள் வரவும் செய்யாது. அதனால சுத்தமா இருக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும். இது கடூரமான வைரஸ். உலக அரங்கம் நமக்கு எச்சரிக்கை வச்சிருக்கு. ஒருவேளை இதன் காரணமாகவும் லாக்டவுன் வரலாம் அப்படின்னு உலக விஞ்ஞானிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் கூட காலம் இருக்கு. ஆக மொத்தம் இந்தியாவில் லாக்டவுன் வரப்போகுதுன்றது உறுதியாயிருச்சு. அது இந்த மாசமா அடுத்த மாசமான்றதான் இப்ப பேசு பொருள். ஆனா ஒன்றிய அரசு அப்படிலாம் இல்லைங்கன்றாங்க. எங்க பெட்ரோலே இல்லைன்னா நம்ம எந்த பஸ்ல போறோம்? காய்கறி விலையும் பருப்பு விலையும் உயர்ந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்றிய அரசுக்கு இருக்கு ஒரு ஆப்பு.